ஹாய் கேஎம்எஃப், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ நம்ம ரைடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இன்னுமே நம்ம கேலிகட் போய் சேரலை. இன்றைக்கி கேலிகட் போக வேண்டிய நிலமை, கேலிகட் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எங்கே இருக்கோன்னா திருச்சூர்லேருந்து கேலிகட்டுக்கு 100 கிலோமீட்டர், 105 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. 110 கிலோமீட்டர். ரோடோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்கிறனால நம்மளால் போக முடியல. மெயின் ரோட்டில் போகலாம், பைபாஸில் போகலாம் அப்படின்னா பைபாஸை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா பைபாஸை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வராராமா, நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வராராமா. அதனால் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் பண்ணவே முடியலை. பிரைம் மினிஸ்டர் வராதனால வரதுனால நம்மளை வேறு வழியில் மாற்றி விட்டாங்க. அந்த மாற்றி விட்ட வழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாகில் பார்ப்பீங்க. விளாக் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னோடய கஷ்டங்கள், அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரைட்லலாம் ரைட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரி, அந்த ரோடெல்லாம் கடந்து நம்ம சரி ஒரு நல்ல ரோடு கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோடோட நிலைமையை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரோடாகிடுச்சு. என்னடா நல்லா இருக்கேன்னு பார்க்குறீங்க. ஏற்றம் இறக்கம் குண்டு குழியுமா இருக்குது. அந்த சைடெல்லாம் போனால் குண்டு குழி, இங்கிட்டு வந்ததெல்லாம் குண்டு குழி தெரியுதா. ரொம்ப பேடுங்க. ரொம்ப ஸ்பீடு போனால் தடதான் ஆடுது. இந்த பேக்கெல்லாம் கீழே விழுந்துருது. ரொம்ப கஷ்டம்ப்பா. நீலகிரி டு கூடலூர், ஊட்டி, கன்னியாகுமரி டு லடாக், நேபாள் சைக்கிள் ட்ராவலில் நம்ம திருச்சூரில் இருக்கோம். திருச்சூர்லேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 1 மணி ஆயிடுச்சு. நம்ம 8 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். 1 மணிக்கு 30 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ரோடோட நிலமை அப்படி ரொம்ப மோசம்னா அவ்வளோ மோசம். இன்னும் நமக்கு ஒரு 90 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. அந்த 90 கிலோமீட்டரை எப்படி கடக்க போகிறோம் அப்படின்றது தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம் அந்த ரோடு. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி 15வது நாளை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னையோடு சேர்த்து 15 நாள் நம்ம ட்ராவலில் 1000 கிலோமீட்டரை கடந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ட்ராவலில் 900 மேக்ஸிமம் 900 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். நம்ம கேலிகட்டுக்கு போனோம் அப்படின்னா 1000 கிலோமீட்டர் இதாக்கிட்டோம், கடந்துட்டோம். இன்னும் நம்ம ட்ராவலில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா லடாக் டு நேபாளுக்கு மொத்தம் 5000 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. வரும்போது நம்ம ரைட் பண்ணி வருமா அப்படின்றது தெரியலை. ஆனால் கண்டிப்பாக 5000 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. எப்படி நம்ம போய் ரீச் ஆயிடுவோம். ஓகே கேஎம்எஃப், எப்படியோ நம்ம இந்த இந்த ரோடை முடிச்சுட்டு நம்ம பைபாஸ் போனோன்னே நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போக பார்க்கலாம்ப்பா. செல்லெலாம் கடன்னு ஆடுது. எப்படி தானே. வாங்க நம்ம பைபாஸ் போனதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கேஎம்எஃப், நீங்களே பாருங்கள் எந்த மாதிரி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு அப்படின்னா சொல்ல முடியாது. ஆஃப் ரோடாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரோடாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சம்திங் இப்படி தான் இருக்கும். எப்படின்னா 30 கிலோமீட்டர் மொத்தம் 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்த உடனே பேகெல்லாம் சரிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆக்கிருச்சு. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதில்ல. இதே மாதிரி தான் இருக்குமாமா. இப்போ டைம் 11 மணி. இந்த நேரத்துக்கு இங்கேருந்து ஒரு 194 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இதே ஹைவேவாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு நம்ம 70 தாண்டி இருக்கலாம். 30, 40, 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம். இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னால் மெல்ல தான் ஓட்ட முடியும். இன்றைக்கி 100 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலப்பா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் கல் தான். ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட் ரோட்டை யாரோ பிரைம் மினிஸ்டராக யாரோ வராங்களாமா. அதனால் ரோடு ரொம்ப பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இந்த ரோட்டை தான் அலோவ் பண்ணுறாங்க. சைக்கிளு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள், ஆல் இண்டியன் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போவும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சாமி, நீ அந்த வழியே போங்க, இந்த வழியில் அலோவ் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ரொம்ப ரேருங்க அந்த ரோடு. எல்லாமே சரிஞ்சு போயிடுது. டயரெல்லாம் போயிடுமான்னு தெரியலப்பா. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ரைடு, இந்த ரோடு. நம்ம இப்போ இந்த ரோட்லேயே 25 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம். அந்த ரோடோட நிலைமை உங்களுக்கு காமிச்சேன். இப்படி தானே ஃபுல்லாக கல் போட்டு இப்போ தான் ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க. அதை தாண்டி 25 கிலோமீட்டர் தாண்டி நல்ல ரோடு இருக்குன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், ரோட்டோட நிலைமையை மட்டும் பாருங்கள். மேடு பள்ளம் குண்டு குழி எல்லாமே இருக்குங்க. இதில் ஸ்பீடாக ஓட்டணும்னா நம்ம டயர் போயிடும். இல்லைனாலே டயர் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் சரி பொறுமையாகவே போவோமே
இன்றைக்கி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சேஃப்டியாக ஓட்டுவோமேன்னு சொல்லி தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். எப்படியும் நம்ம 15 நாளாக கடந்துட்டோம். ட்ராவலில் 15 நாளாக கடந்து போயிட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 100 கிலோமீட்டர் இருக்குது. 900 கிலோமீட்டரை நம்ம கடந்து வந்துட்டோம். ஊட்டி நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி போய் 900 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். நம்ம கரெக்டாக பைபாஸ் வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. இப்போ டைமிங் எவ்வளோ அப்படின்னா 3 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 80 கிலோமீட்டர் இருக்குது கேலிக்கட்டுக்கு. கேலிக்கட்டு போய் சேர முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இங்கே உள்ள வியூவை மட்டும் பாருங்களே. இதெல்லாம் விவசாய நிலம் தான் நினைக்கிறேன். விவசாய பூமி, தென்னை மரம் இருக்கு பாருங்க, ஆறு, எல்லாம் வில்லேஜ் தான்ப்பா. வேறு லெவல். உண்மையுமே அருமையான பிளேஸாக இருக்குது, அருமையான இடமா இருக்குது. ஓகே கேமரா வீடியோ எடுக்காமல் நம்ம வேகமாக போய் எவ்வளோ தூரம் போய் சேர முடியுமோ அவ்வளோ தூரம் போய் சேருவோம். ஈவினிங் நம்ம வீடியோ எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். நான் விளாக கண்டினியூ பண்ணுறேன்.